வணக்கம் நண்பர்களே. பெரியநாயகி கிச்சன் இன்ஜினியரிங்ல இருந்து நான் உங்க சூர்யா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன மிஷின் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டிங் மிஷினரிஸ்ங்க. அதாவது காய்கறி வெட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய மாடல் மிஷினரிஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த எல்லா மிஷினையும் ஒவ்வொரு மிஷினா அதோட ஸ்பெசிபிகேஷன் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. ஹோட்டல் ஆகட்டும், பேக்கரி ஆகட்டும், கேட்டரிங் சர்வீஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு மேஜர் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி வெட்டுறது தாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒர்க்குங்க. அந்த ஒர்க்கை மினிமைஸ் பண்ணுவங்களுக்காண்டி தான் நாங்கள் இத்தனை மாடல் ஆஃப் வெஜிடபிள் கட்டிங் மிஷினரிஸ் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு இருக்கோங்க. இந்த மிஷின் எல்லாமே ஒவ்வொரு மிஷினுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷினுங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மிஷின் சூட் ஆகுங்க ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த ஒவ்வொரு மிஷினையும் தனித்தனியாக இதோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்கிறேன் வாங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்க வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின்னா அது இந்த மிஷின் தாங்க. இது பார்த்தீங்கன்னா சில்லி கட்டர்னு சொல்லலாம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இந்த மாதிரி காய்கள் எல்லாத்தையும் பொடி பொடியாக வெட்டணும். இப்போ இந்த ஆம்லேட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அந்த கட்லெட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணுவோம். எனக்கு சைஸ் எல்லாம் வேண்டாம், பொடியாக வெட்டி கொடுத்தா போதும்னா இந்த மாடல் மிஷின் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் பிளேடு வச்சு கட் ஆகும். இதில் மொத்தம் 4 பிளேடு வந்துடும். உங்களுக்கு என்ன சைஸில் பொடி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி இதில் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்லைசிங் மிஷினுங்க. அது வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணுற மிஷினுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோ வரைக்குமே வெங்காயம் போட்டு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒன்லி ஸ்லைசிங் மட்டும்தான், வேறு எந்த கட்டிங்கும் பண்ண முடியாது. ஸ்லைசிங் நீங்கள் இப்போ பிரியாணி, இந்த ஆனியன் ரைத்தா, தயிர் பச்சை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த இதில் ஒவ்வொரு வெங்காயமாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், கீழே வந்து ஸ்லைஸாக உங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்குங்க. ஸ்லைஸ் திக்னஸ் வந்து நீங்கள் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பிங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சில்லி கட்டுற மாதிரியே தான் இதுவும் இந்த மிஷினும். இது பார்த்தீங்கன்னா மிக்சி டைப்பில் உள்ள பிளேடு இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் காயெல்லாம் மேலே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சாப் ஆகிக்கிட்டே இருக்கும். அட் அ டைம் உங்களுக்கு எவ்வளோ சாப் ஆகி முடிஞ்சோடனே கீழே அந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா அது அவுட்புட் வெளியே வந்துடுங்க. இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கட்லெட்டு, பப்ஸ் இதுக்கெல்லாம் சாப் பண்ணணும், ஆனியன் சாப் பண்ணணும், இந்த முட்டைக்கோஸ் சாப் பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷின் வந்து ஒரு பர்ஃபெக்டான யூஸாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் சாப் பண்ணி இதில் அவுட்புட் எடுத்துக்கலாங்க. இதுதாங்க இந்த வெஜிடபிள் சாப்பிங் மிஷினுங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்க எல்லா மிஷின்லையுமே பெஸ்ட்டான ஒரு மிஷின், அதிகமாக மூவ்மெண்ட் ஆகிற ஒரு மிஷின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மிஷின் தாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 HP வெஜிடபிள் கட்டிங்க. இதில் 1 ஹவருக்கு 150 கிலோ வரைக்குமே எல்லா வெஜிடபிள்ஸுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மிஷினோட பார்த்தீங்கன்னா 8 பிளேடு வந்துருங்க. அண்ட் ஆல்சோ இந்த மிஷினை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் டெமோ எல்லாமே தனியாக ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மிஷின் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து யூஸ் ஆகிற மிஷின், பர்ஃபெக்டாக யூஸ் ஆகுனா அது இந்த மிஷின் தாங்க. இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா 1 HP வெஜிடபிள் கட்டுங்க, அதிலே கொஞ்சம் நல்ல ஹெவியாக ப்ரீமியம் குவாலிட்டியான மிஷினுங்க. அதாவது அந்த மிஷினை விட பிளேடு சைஸ் ஆகட்டும், மிஷினோட குவாலிட்டி, மிஷினோட வெயிட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் 1 ஹவருக்கு 150 கிலோ. இதுலேயே பிளேடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பிளேடு வந்துருக்கும். ஸ்லைசிங்கு, கியூப் கட்டிங்கு, ஷ்ரெட்டிங்கு எல்லா பிளேடுமே இந்த மிஷின்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். பட் இந்த மிஷின் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் பண்ணி, கொஞ்சம் மிஷின் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும், கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் அதிகமானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லா அப் டு மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மிஷின் செலக்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா மிஷின்லையுமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கெப்பாசிட்டி மிஷின்னா இந்த மிஷின் தாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 HP வெஜிடபிள் கட்டுறீங்க. இதில் 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 600 கிலோ வரைக்குமே நீங்கள் எல்லா காயுமே வெட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மிஷினோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்க் குவான்டிட்டியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 1000 to 2000 கிலோ வரைக்குமே காய் வெட்டுறீங்க அப்படின்னா இந்த ஒரு மிஷின் இருந்தாலே போதும், உங்களுக்கு பக்காவான யூஸாக இருக்குங்க. இந்த மிஷினில் இன்னொன்று என்னென்னா இங்கே மேலே இந்த பேசின் மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து அப்படியே நீங்கள் காய் மூட்டையோடு எடுத்து கொட்டிட்டீங்கன்னா போதும், அமுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே கொட்டிட்டீங்கன்னா ஸ்லைஸ் ஆகட்டும், ஸ்கொயர் கட்டிங் ஆகட்டும், எல்லா கட்டிங்குமே தடன்னு வந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த மிஷினை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோங்க. பட் இதை பற்றி ஃபுல் டெமோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடலான்னு ஐடியா வச்சுருக்கோம். ஓகேங்க, இப்போ இந்த எல்லா மிஷினை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒவ்வொரு மிஷினும் தனித்தனியாக நீங்களே பார்த்துக்கிப்பீங்க. இப்போ இதில் எந்த மிஷின் உங்களுக்கு
சூட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த மிஷின் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஹோட்டல் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த மிஷின் தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.